கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன், ஆஸ்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜீவார்த்தை கேட்டு வருகிறீர்கள், வாக்குத்தத்தங்களை பெற்று வருகிறீர்கள், நன்மையை அனுபவித்து வருகிறீர்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் உங்களை கர்த்தர் வைப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்ள நன்மையை அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த ஜீவார்த்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை பார்ப்பதற்கு வழிகாட்டுங்கள். கர்த்தர் அதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 23:10. ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு சோதனைக்கு பின் வெற்றி. சோதனைக்கு பின் வெற்றி. யோபு சொல்லாரு, என்னை கர்த்தர் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நல்லா புரிஞ்சிடுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அதுவும் கர்த்தரை அறிந்தவருடைய வாழ்க்கையில், இயேசுவை அறிந்தவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னா, ஒரு போராட்டம் வருதுன்னா, ஒரு நெருக்கம் வருதுன்னா, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி உண்டு, பெரிய ஒரு மேன்மை உண்டு. அதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயதான காலத்தில் கொடுத்த ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு கேட்குறார். எவ்வளோ பெரிய சோதனை! குழந்தை இல்லாத இடத்துல கொடுத்த குழந்தைய பலியை கேட்குறான்னு, அது பெரிய ஒரு சோதனை இல்லையா? ஆனால் பாருங்கள், அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார். எப்படின்னா, அந்த ஈசாக்கு பலி செலுத்த போகும்போது கர்த்தர் அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. அதன் பிறகு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அந்த சோதனைக்கு பின்பு நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டாச்சு, மேன்மை உண்டாச்சு. அதே போல் யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தான். சோதனைக்கு பின் நான் பொன்னாக விளங்குன்னு சொன்னார்ல, அவருக்கு சொந்த அந்த சோதனை காலத்தில் நிறைய இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சுல்ல. அந்த சோதனை முடிந்த பிறகு எவ்வளோ வெற்றி உண்டாச்சு தெரியும்ல அவங்களுக்கு. அவர் இழந்த ஆடு மாடுகள், எல்லாமே, அந்த இழந்த மிருகச்சீவன்கள் ரெட்டிப்பாக கிடச்சிச்சில்ல. எல்லாமே, உலக அத்தனை நன்மைகள் ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சோதனைக்கு பின்பாக இழந்த பிள்ளைகள்லாம் கிடச்சிது பார்த்தீங்களா? இன்றைக்கி யோபு 40 அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். அதனால் இன்றைக்கி யாரெல்லாம் சோதனையில் கடந்து போயிட்டுருக்கீங்களோ, பாடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கீங்களா, இயேசுவை விட்டுறாதீங்க. இதுக்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்குது. பொன்னாக வழங்க போகிறீங்க. மேன்மை உண்டாக போகுது, நன்மை உண்டாக போகுது, அதிசயம் நடக்க போகுது. அதனால் சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, இயேசுவை தேடுறேன்னு, ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு, சபைக்கு போகிறேன்னு, காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி உடனே முறுமுறுத்துட்டு பின்வாங்காதீங்க. உறுதியாக நில்லுங்க. இந்த சோதனை பின் பெரிய வெற்றி, மேன்மை உண்டாக போகுது. கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் சோதனை முடிய போகுது, துக்க நாட்கள் முடிய போகுது, இன்னும் மேன்மை உண்டாக போகுது. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சோதனையினால், பலவித வேதனையினால் பாடல் அனுபவிக்கிற ஒவ்வொருக்கும் வெற்றி உண்டாகட்டும். சோதனை முடியட்டும், ஜெயம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். செய்ய போகிறீர். நன்றி. இந்த நாளிலும் குறிப்பாக பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் உடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமணநாளை காண்கிற குடும்பங்களை மனதார உடைய ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கும். பலவிதமான பிரச்சனை, நெருக்கம், உபத்திரத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அநேக ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்பியிருக்கிறாங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. பெரிய காரியங்களை காண பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அனுப்ப போகிற ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்படட்டும். பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். சாட்சியில் எழுப்போம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.